ஹே காய்ஸ், திஸ் இஸ் பிரியங்கா ஃப்ரம் வள்ளுவர் வாசகர் வட்டம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காலேஜ் டிஆர்பி அண்ட் காலேஜ் டிஆர்பி இங்கிலீஷ் பற்றி. காலேஜ் டிஆர்பி இங்கிலீஷா? ஸோ காலேஜ் டிஆர்பி பொதுவாக வந்து ஜென்ரல் டாபிக்ஸ் வந்து நமக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுதணும். ஸோ ஜென்ரல் டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 7 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ எந்த மேஜர் வேணாலும் எழுதுகிறோம், நாட் ஒன்லி இங்கிலீஷ், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, ஹிஸ்ட்ரி, ஸோ சயின்ஸ், தட் இஸ் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், எந்த மேஜர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நமக்கு ஜென்ரல் டாபிக்ங்கிறது இந்த 7 டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த 7 டாப்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் ஃபுல்லாக எழுதணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன், செகண்டு இந்தியன் எக்கானமி, தேர்ட் ஒன் மாடர்ன் இந்தியன் எக்கானமி, ஃபோர்த்து ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கானமி ஆஃப் தமிழ்நாடு, ஃபிஃப்த்து என்விரான்மெண்டல் அண்ட் ஈக்காலஜி, சிக்ஸ்த்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, செவன்த்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த 7மே நீங்கள் ஃபுல்லாக டெப்த்தாக நீங்கள் இறங்கி படிக்கணும். ஓகேங்களா? இந்த 7 டாப்பிக்கில் எக்ஸாமினேஷனில் எத்தனை டாபிக் கேட்பாங்கன்னா 5 டாபிக் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ 7 டாப்பிக்கில் எத்தனை டாபிக் கேட்பாங்கன்னா 5 டாபிக் கொஷினாக கேட்பாங்க, டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுத சொல்லுவாங்க. அந்த 5ல் நீங்கள் ஒரு டாபிக் தான் எக்ஸாம்லாம் வந்து எழுதுவீங்க. எத்தனை வேர்ட்ஸ் எழுதணும் அப்படின்னா 300 வேர்ட்ஸ் நீங்கள் எழுதணும். இப்போ நம்ம எம்ஏல வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மேட்டில் நம்ம எழுதுவோம். என்ன, காலேஜ் டிஆர்பியில் ஜென்ரல் டாப்பிக்கில் நீங்கள் எலாபரேட்டாக எழுதுவீங்க, எம்ஏல கொஞ்சம் ப்ரீஃபாக பேராகிராஃபாக வந்து எழுதுவீங்க. ஸோ எத்தனை வந்து பேஜஸ் எழுதணும்னா 10 பேஜஸ் பக்கமாக எழுதணும். 10 பேஜஸ் எழுதணும், 300 வேர்ட்ஸில் எழுதணும். ஸோ ஒரு டாபிக் தான் எழுத போகிறீங்க. 5 டாபிக் கொடுத்து ஒரு டாபிக் எழுதணும். செலக்டிவாக நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதிக்கலாம். இந்த 7 டாப்பிக்கும் ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் சொன்னதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் பற்றி சொல்லிடுறேன். இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா மொத்தம் 10 யூனிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஆப்வியஸ்லி நம்ம பிஜிடிஆர்பி இங்கிலீஷில் படித்தது, நெட் செட்டில் படித்த டாபிக்ஸே தான் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அதனால் வந்து நமக்கு இந்த காலேஜ் டிஆர்பி இங்கிலீஷ்க்கு ஓரளவுக்கு நம்ம கோ த்ரூ பண்ணி ரிவிஷன் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஸோ காலேஜ் டிஆர்பி இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 1 வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் நவம்பர் 1 to டிசம்பர் 10 வரைக்கும் பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். நவம்பர் 1 டிசம்பர் 10 டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ எத்தனை டெஸ்ட் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னா 40 MCQ கொஷின்ஸ். ஓகேங்களா? மொத்தம் 40 MCQ கொஷின் வந்து கொடுக்க போகிறோம். மொத்தம் 40 நாள் நடக்கும். அந்த 40 நாளுமே 40 MCQ கொஷின் வந்து கிடைக்கும். ஸோ 40 into 100 is equal to 4000. ஓகேங்களா? ஸோ 4000 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா? 40 டெஸ்ட் into 100 is equal to 4000 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இதில் அடங்கிடும். ஸோ வந்து இதில் நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் டெஸ்ட் எத்தனைனா 5 டெஸ்ட்டு நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபுல் டெஸ்ட் எத்தனை 5 டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4000 மேலே கொஷின்ஸே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். இதுதான் வந்து டெஸ்ட் பேட்ச். அண்ட் ஆல்சோ எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் டைமிங், ஸோ நான் ஆப்வியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 6 o'clock ஈவினிங். ஆக்சுவலி நான் மென்ஷன் பண்ணல, பட் சொல்லிடுறேன். 6 o'clock ஈவினிங் நான் ஷார்ப்பாக டெஸ்ட்டு கொடுத்துருவேன். 6 to 7:30 வரைக்கும் உங்களுக்கு செஷன், டெஸ்ட் எழுதுவீங்க. ஓகேங்களா? 7:30க்கு அப்புறம் 7:30 to 8:30 வரைக்கும் நமக்கு என்ன பண்ணிக்கலாம், டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் 100 கொஷின் வந்துடும். ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் 100 கொஷின் வந்துடும். ஓகேங்களா? 6 to 7 வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. 6 to 7:30 கூட வச்சுக்கலாம், 1.5 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். 6 to 7:30 நீங்கள் ரிட்டன் ஃபார்மேட்டில் டெஸ்ட் MCQ எழுதிட்டு 7:30 to 8:30 பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்கஷன். 8:30 to 9 வரைக்குமே நமக்கு டிஸ்கஷன் போட்டுக்கலாம். இதுதான் இங்கிலீஷ்க்கு நம்ம பண்ண போகிறோம். ஓகே. ஸோ நம்ம இன்ஸ்டியூஷனோட சக்ஸஸ்ஃபுல் அச்சீவ்மெண்ட், ஏன் இந்த சக்ஸஸ்ஃபுல் அச்சீவ்மெண்ட் இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, நாங்கள் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் ஆக்சுவலி பண்ணியிருக்கோம். ஸோ வாட் இஸ் த அச்சீவ்மெண்ட்ஸ் இஸ் டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட் தமிழ் வளர்ச்சித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஃபஸ்ட். செகண்ட் ஒன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 7A எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1 ஸ்டேட் ஃபஸ்ட். தேர்ட் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 7 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3, அதுலேயும் ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கியிருக்கோம். ஃபோர்த்
டிஎன்பிஎஸ்சி குரூப் 1B அசிஸ்டன்ட் கமிஷனர் ஸ்டேட் லெவல் ரேங்க் வரைக்கும் வாங்கியிருக்கோம். அண்ட் 5th UGTRB தமிழ் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். எதனால் இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் படிக்கிறேன், எதனால் எங்கள் சக்ஸஸை படிக்கிறேன் அப்படின்னா, இதில் எல்லாமே வந்து நாங்கள் நிறைய ட்ரெயின் அப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த தமிழ் வளர்ச்சித்துறை, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், இதில் எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னில் வந்து நாங்கள் ட்ரெயின் அப் பண்ணனால டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் உள்ள டாபிக்ஸ் எல்லாமே நாங்கள் ஈஸியாக வந்து ட்ரெயின் அப் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? நாங்கள் டாபிக்ஸ் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து கண்டென்ட்டை கொடுத்து நாங்கள் ட்ரெயின் அப் பண்ணிடுவோம். ஸோ அதனால் நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்லை. அதனால இது அச்சீவ்மெண்ட்ஸ், எங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி வந்து உங்களுக்கு நாங்கள் இதன் மூலிமா நாங்கள் வெளிப்படையாக சொன்னோம். அண்ட் டிஸ்கிரிப்டிவ் கிளாஸு. ஸோ டிஸ்கிரிப்டிவ் கிளாஸு, டிஸ்கிரிப்டிவ் எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸுன்னு தனித்தனியாக இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா 2/11/2025. ஸோ November 2 அன்னைக்கு டிஸ்கிரிப்டிவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 8 PM to 10:30 PM. அது சண்டே. ஓகேங்களா? சண்டே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சண்டே எல்லா சண்டேவும் ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் வர வரைக்கும் உள்ள எல்லா சண்டேஸுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? சண்டே டிஸ்கிரிப்டிவ் கொடுத்துருவோம். ஸோ கொஷின்ஸ் வந்து தமிழ் ஆர் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜுமே உங்களுக்கு கிடைக்கும். தமிழ்லையும் கிடைக்கும், இங்கிலீஷ்லேயும் கிடைக்கும். இங்கிலீஷ் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் தான் பண்ணுவீங்க, மற்றவங்கெல்லாம் தமிழில் கூட பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் ஆர் தமிழ். ஸோ டிஸ்கிரிப்டிவ் டாபிக் வந்து சாட்டர்டேஸில் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ சாட்டர்டே 8 o'clock வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டாபிக் கொடுத்துட்டு சண்டே 8 o'clock வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் கிளாஸ், எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸ் வந்து அந்த டைமில் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, காலேஜ் டிஆர்பி ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் மேலே எங்கள் நம்பர் இருக்கும் 9025420905. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்எல்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது எல்லா மேஜருக்கும் உகந்தது தான். நீங்கள் எந்த மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ காலேஜ் டிஆர்பி இங்கிலீஷ்க்கு நீங்கள் டெஸ்ட் பேட்ச் வந்து எழுதணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கிரிப்டிவ் வந்து சீக்கிரமாக ஜாயின் பண்ணிவிடுங்க. தெர் இஸ் அ பெய்டு கிளாஸ். ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா சார் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருவார். தேங்க்யூ.